Yes, next question VI students கானது. இப்போ நமக்கு வந்து 4 resistance are given here, A, B, C, D. These values are given 3, 6, 9, 12. இங்க lowest resistance கேட்டிருக்கிறாங்க. So lowest resistanceக்கு என்ன combination போடணும்னா we have to take parallel combination. Okay. அப்போ நமக்கு minimum கிடைக்கணும், least value கிடைக்கணும்னா we have to connect the resistance in parallel. So R equivalent equal to 1 divided by 3 plus 1 divided by 6 plus 1 divided by 9 plus 1 divided by 12. So இதுக்கு நீங்க LCM 36 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 12. Yes, 12 6. Yes, 4 plus 3 you will get it. So R equivalent is equal to 36 divided by 25 ohm you will get it. அடுத்து you are given two fuse wire A and B is given. Current rating 2 and 5 respectively. Justify the reason which of the two would use the 1000 watts and 220 volt room heater கொடுத்திருக்காங்க. So நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? P is equal to VI. Okay, P is equal to VI. அப்ப I equal to என்னது? P by V. So இதில் நமக்கு என்ன? P is given as 1000 divided by V is given as 220. So you will get current is equal to 4 point something you will get it. So I will write 4.5 ampere I will get it. Okay. So இதான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா justify the reason which of the two would use with a 1000 volt 1000 watt 220 volt room heater கொடுத்திருக்காங்க. So இதுல fuse வந்து 2 fuse கொடுத்திருக்காங்க இல்லையா? 2 ampere and 5 ampere. அப்ப நமக்கு எதை நம்ம யூஸ் பண்றப்பல இருக்கும்? Yes, obviously we have to choose. We will be using yes fuse B கொடுக்கணும். ஏன்னா இது நமக்கு வந்து தேவையானது 4.5. So 5 கொடுத்தா தான் நம்ம 2ல வந்து ப்ராப்பரா வர்க் ஆகாது. ஓகே, so fuse சூஸ் பண்றது நமக்கு பார்க்கணும். இப்போ நம்ம A எடுத்தோம்னா அது வந்து மெல்ட் ஆயிடும், பிரேக் ஆயிடும், சர்க்யூட் பிரேக் ஆயிடும். ஏன்னா கரண்ட் வந்து எக்ஸீடா இருக்குது. ஓகே, next question 31 நினைக்கிறேன். எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், பார்த்த உடனே சொல்லிடுவீங்க. வெளியில போச்சுன்னா ஹைப்பர். ஓகே, ஹைப்பர் வெளியில போனதுன்னா ஹைப்பர். எஸ், இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைப்பர்மெட்ரோபியா மயோபியா? எஸ், ஜென்ரல் கொஸ்டின் இது. இப்போ ஹைப்பர்மெட்ரோபியா எடுத்துட்டீங்க அப்படின்னா you cannot focus the near objects. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இல்லை டிஸ்டன்ஸில் இருக்கிறது மட்டும் கிளியராக தெரியும். அதே மாதிரி மயோபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன பண்ண முடியாது. ஹைப்பர்மெட்ரோபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் டிஃபிகல்ட் டு ஃபோக்கஸ் த நியர் ஆப்ஜெக்ட். ஓகே, டிஃபிகல்ட் டு ஃபோக்கஸ் நியர் ஆப்ஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக நமக்கு ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியுங்கிறது சொல்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட் எழுதுகிறோம். ஸோ மயோபியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் கிளியராக இன் மயோபியா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்பியர் பிளரி. பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். ஓகே, நியர் ஆப்ஜெக்ட்ஸு கிளியராக இருக்கும். நியர் ஆப்ஜெக்ட்ஸு கிளியர், நியர் கிளியர். ஓகே, கொஞ்சம் அதை நீங்கள் இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த டயக்ராம் பிலோ ஷோஸ் த ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஐ டிஃபெக்ட். எஸ், ஆப்வியஸ்லி இந்த ஃபிகர் வரும்பொழுது வெளியில் போச்சுன்னா நமக்கு என்னன்னு தெரியும்? எஸ், ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா. அடுத்து ஸ்டேட் 1 காஸ். இப்போ பல முறை நீங்களே ஸ்கூலில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ நமக்கு என்ன போடுவாங்க? ஷார்ட், ஐபால் ஷார்ட் எழுதியிருப்பீங்க, ஃபோக்கல் லென்த் வந்து லார்ஜ்னு எழுதியிருப்பீங்க. யூ டேக் எனி ஒன். ஓகே, ஐபால் short or shortening the eyeball. Okay, right. அடுத்து explain with reason if a concave lens, obviously to correct this என்ன யூஸ் பண்ணுவீங்க? என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு எஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் த இமேஜ் அட் ரெட்டினா. இங்கே என்ன கேட்டிருக்கான், சப்போஸ் இஃப் ஐ யூஸ் கான்கேவ் லென்ஸ், ஓகே என்ன நடக்கும்னு கேட்குறேன். கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கான்கேவ் லென்ஸுங்கிறது ஒரு டைவர்ஜென்ஸ் லென்ஸு. ஓகே, அப்போ the concave lens would diverge. அப்போ ரே வந்து rays coming to the eyeball and will push the image even farther. அப்போது கான்கேவை நான் யூஸ் பண்ணணும்னா இன்னும் இமேஜ் வந்து இன்னும் தூரம் போயிடும், அப்போ சுத்தமாகவே நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே எக்ஸாக்டாக ரெட்டினாவில் பிளேஸ் பண்ணோம்னா we have to choose கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ கேட்குறான், ஜென்ரலாக கான்வெக்ஸை படிச்சிருப்போம்ப்பா, இங்கே கான்கேவ் யூஸ் பண்ண என்ன நடக்குன்னு கேட்குறான். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்துக்கோங்க, கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள், என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எழுதணும். அடுத்து விஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கானது எஸ் ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ், எஸ் சேம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்கா, இன்னொரு கேஸ் கொடுத்துருக்குறான், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோஃபியா. ஸோ காசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபால் வந்து எலாங்கேஷன் ஆஃப் ஐபால். ஓகே, அதே மாதிரி ஹை கன்வர்ஜிங் பவர், பவர் ஆஃப் ஐ லென்ஸ். ஸோ நீங்கள் பலமுறை படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஜென்ரல் கொஸ்டின் தான் இது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் 32A. ஸோ த ரிலேஷன்ஷிப், இது சிம்பிள் கொஸ்டின், இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் கொஸ்டின் இதுதான். நமக்கு தெரியும் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல்னு தெரியும். அடுத்து என்னது, ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏன்னு தெரியும் நமக்கு. ரெண்டாவது இருக்கும்பொழுது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆர் டைரக்ட்லி சிம்பிள் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள் போட்டிங்கன்னா எல் பை ஏ போட்டுக்கலாம். யூ கேன் ரைட் இட் அஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஓகே, இதனால் உங்களுக்கு பல முறை படிச்சிருப்பீங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இது. அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டிவிட்டி கேட்குறான். ரெசிஸ்டிவிட்டினா ரோ கேட்குறான். ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல். ஸோ இதுக்கு ஒரு பேசிக்காக டெஃபினிஷன் மாதிரி டிஃபைன் கேட்டிருக்கிறதுனால யூ ஹாவ் டு கோ வித் டெஃபினிஷன்ஸ். அப்போ ரெசிஸ்டிவிட்டினா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை ஏ மெட்டீரியல் விச் இஸ் ஹேவிங் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா 1 meter squared and the length 1 meter. ஓகே, ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அது வந்து மாற போகிறது, அந்தந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ லென்த் எடுத்தாலும் ரெசிஸ்டிவிட்டி மாற போகிறதில்ல. சப்போஸ் இப்போ நீங்கள் 1 மீட்டர் லென்த் எடுத்துருக்கீங்க, 1 மீட்டர் ஏரியா, 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ரோ ஈக்குவல் டு ஆர். ஸோ இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து ஃபார்முலா மட்டும் கேட்கல, டெஃபினிஷன் மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டெஃபினிஷன் சேர்த்து படிங்க. அடுத்து கான்செப்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது நம்ம பல முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஐ வில் டெல் யூ ஒன்ஸ் அகைன். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மோனா வாஸ் டூயிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் அன் மேக்னெட்டிக் காம்பஸ் வித் a straight current carrying wire. Yes, he observed that she moved to compass away. எஸ், இந்த காம்பஸ் இங்கே தூரமாக கொண்டுட்டு போகிறாங்க. ஆப்வியஸாக என்ன நடக்கும், டெஃப்ளெக்ஷன் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. டெஃப்ளெக்ஷன் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒய் the deflection of the compass needle reduced. எப்போ மோனா வந்து தூரமாக மூவ் பண்ணும்பொழுது, ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், என்ன தெரியும் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், inversely proportional. Okay, magnetic strength is inversely proportional to the distance. Okay, magnetic inversely proportional to the distance. அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸ்பிளைன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒன் வேர்டு மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்குறான், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக போச்சுன்னா டெஃப்ளெக்ஷன் குறையும். அடுத்து மென்ஷன் ஒன் திங் தட் would have changed in the circuit of the wire that would increase the deflection of the current. Yes, deflection increase na enna pannum, obviously current வந்து அதிகமா கொடுத்தா போதும். Okay, magnetic field வந்து directly proportional to I, B directly proportional to I. அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அடுத்து explain with reason what will be the direction of the magnetic field associated with the wire for the case described by the above figure கேட்டிருக்கிறாங்க. எஸ், டைரக்ஷன் கேட்டிருக்கிறான். எஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். சூப்பர் கொஸ்டின் இது. ஆக்சுவலாக பலமுறை எல்லாருமே பலமுறை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இருந்தாலும் மறுபடியும் தப்பு பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வந்து கரண்டோட டைரக்ஷன் வந்து மேலேருந்து கீழே. ஓகே, டவுன்வேர்டு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தம்பை வந்து டவுன் பண்ணிக்கோங்க. இந்த கர்லிங் ஃபிங்கர் எப்படி வரும் உனக்கு, கர்லிங் ஃபிங்கர் வில் கம் அஸ் ஏ கிளாக் வைஸ். ஸோ அப்போ நமக்கு பேட்டரியை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் வச்சு தான் நமக்கு கரண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் டைரக்ஷனை வச்சு தான் கர்ல் ஃபிங்கரோட டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்க்குறோம். வெரி குட். அதே விஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே கொஸ்டின்ஸ் நமக்கு வந்தது அப்படின்னா எப்படி கேட்டிருக்கிறாங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் ஒய் த டெஃப்ளெக்ஷன். எஸ், அதே கொஸ்டின் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து லெஸ் ஆகுது, இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மென்ஷன் ஒன் திங், இதே நம்ம ஐ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தேர்டு கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த ரீசன் ஹவு த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அசோசியேட்டட் வித் த ஒயர் சேஞ்சஸ் ஆஃப் த போலாரிட்டி. ஓகே சார், இப்போ பேட்டரி ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணுறீங்க, ப்ளஸ் மைனஸை மாற்றிட்டு என்ன ஆகும்? எஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்சோ ரிவர்ஸ். Okay, direction of magnetic field will also be reversed. Okay. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பேட்டரியை மாத்திரன்றான், ப்ளஸ் மைனஸ் மாற்றினா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ். அப்போ உனக்கு கரண்ட் டைரக்ஷன் இப்படி போகும். கரண்ட் டைரக்ஷன் இப்படி போகும்பொழுது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் மாறிக்கும். Right. Next question. அவ்வளோதான், இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். we will discuss 36 நினைக்கிறேன். எஸ், வெரி கொஸ்டின் 36. பாருங்க, நமக்கு தெரியுது இங்கே R1 R2 கொடுத்துருக்குறாங்க. சர்க்யூட்டை பார்க்குறப்பே தெரியுது இந்த ரெண்டும் சேர்ந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவன் சீரீஸு, இவன் சீரீஸு, இது ரெண்டும் சேர்ந்து பேரலாக இருந்தாலுமே இவன் ரெண்டும் சேர்ந்து நமக்கு சீரீஸ். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ட்ரம்ப் கார்டு. இப்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அக்ராஸ் திஸ் வோல்ட் இங்கே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறான் பாருங்களேன். இங்கே கரண்ட் 2 ஆம்பியர் கொடுத்துருக்கான், இங்கே கரண்ட் 2 ஆம்பியர் கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி கரண்ட் 2 ஆம்பியர்னா இந்த பக்கம் 1.5. அப்போ ஆப்வியஸாக இந்த பக்கம் என்ன போகிற கரண்ட்டு? எஸ், 0.5 ஆம்பியர். இந்த டயக்ராம் பார்த்தோன்னே நமக்கு போட்டுடணும். இங்கே 12 வோல்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆக போகுது, இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு வோல்டேஜ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது, கரண்ட் தெரியுது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிக்க முடியும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் 4 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோ வரும்? எஸ், 4 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோ சார் வருது அப்படின்னா V is equal to IR. அப்போ V is equal to IR நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு என்ன வரும்? 4 × 1.5 6 வோல்ட் வந்துடும். அப்போ இந்த லைனில் 6 வோல்ட்னா இது பேரல், ஆப்வியஸாக இங்கேயும் என்னது 6 வோல்ட். ஓகேவா? இங்கேயும் 6 வோல்ட். அப்போது இப்போ டோட்டல் கரண்ட் பார்க்குறீங்க. இப்போ 4 ஓமில் எனக்கு 1.5 வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு 0.5 வந்திருக்கு. ரைட். இப்போது 12 வோல்ட். ஓகே, இங்கே பார்த்துக்கோ. சரி, இப்போ இங்கே 6 வோல்ட்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 6 வோல்ட், இங்கே கரண்ட் எவ்வளோ வருது? 2ல் வந்து 1.5 போச்சுன்னா 0.5. அப்போ நமக்கு வந்து 6 வோல்ட்டுங்க. ஏன் 6 வோல்ட் போட்டிருக்கேன்? இங்கே என்னவோ அதுதான் இங்கேயும் வரும், ஏன்னா இது ரெண்டு பேரலல். அப்போ இந்த ரெண்டு 6 வோல்ட்னா இங்கேயும் சேர்ந்து 6 வோல்ட், இங்கேயும் சேர்ந்து 6 வோல்ட். ஏன்னா டோட்டலாக நமக்கு 12 தான் இருக்குது. அப்போ இங்கே 6 போயிடுச்சுன்னா மீதி இங்கே இது ரெண்டு சேர்ந்து நமக்கு 6 வோல்ட். இப்போ இந்த இடத்துல நான் R2 கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. R ஈக்குவல் டு என்னது? எஸ், R ஈக்குவல் டு ஓம்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். V is equal to IR. அப்போ R ஈக்குவல் டு V/I. V இங்கே எவ்வளோ வருது? 6. I எவ்வளவு? 0.5. அப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வருது? 12 ஓம். அப்போ R2ங்கிறது 12 ஓம். ஓகேவா? கரெக்டா? ரைட். நல்லா பாருங்க, 12 ஓம், இங்கே 4 ஓம். ஓகே, 12 ஓம். இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் ட்ராப்பு 6. இதே மாதிரி இங்கே பாருங்களேன், இங்கே 2 ஓம்ஸ் போகுது, 2 ஆம்பியர் இருக்குது, 2 ஆம்பியர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளவு? V is equal to IR ஃபார்மெட் யூஸ் பண்ணிங்கன்னா I எவ்வளவு? 2. ஓகே, R எவ்வளவு? 2. அப்போ இங்கே எவ்வளவு எனக்கு? டோட்டலாக 4 வோல்ட்டு. அப்போ சர்க்யூட்டில் கொடுக்கறது 12 வோல்ட்டு, இந்த சர்க்யூட்டில் 6, இங்கே 4. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 10 போயிடுச்சு. அப்போ மீதி இங்கே எவ்வளோ சார் இருக்குது? வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் R1. வோல்டேஜ் அக்ராஸ்
R1 என்னடா அப்படின்னா how much? Okay, 12 minus 6 minus 4 is equal to 2 volt. அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 volt. அப்போ R எவ்வளோ இருக்கும்? V வந்து 2னா ஆம்பியர் கரண்ட் வந்து 2னா நமக்கு R எவ்வளோ இருக்கும்? R equal to V by I எவ்வளவு? V2 I2. So you will get 1 ohm. Yes. So இதை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும். ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸு. ஏன்னா இதை தான் நம்ம கேட்டிருக்காங்க. R2க்கு அக்ராஸாக எவ்வளோ சார் பொட்டன்ஷியல்னா V கண்டுபிடிச்சிட்டோம், 6 வோல்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து R2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் R1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கீழே இருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம கடகடன்னு போட்டுற முடியும். பார்த்தோன்னே நமக்கு தெரியும் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு. எஸ். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். பி கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே 2 லேம்ப் கொடுத்துருக்குறான், ஏ அண்ட் பின்னு 2 லேம்ப் கொடுத்துருக்குறான். ஓகே, ஏ லேம்போட வந்து 12 வோல்ட்டு, இது 12 வோல்ட்டு 24 வாட். அப்போ இங்கே போகிற கரண்ட் எவ்வளோ வரும்? எஸ், ஐஸ் ஈக்குவல் டு கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஐஸ் ஈக்குவல் டு பி பை வி. எஸ், பி ஈக்குவல் டு விஏ இருக்குல்லப்ப அதில் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வரும்? 24/12 இஸ் ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ வருது? 2 ஆம்பியர் வருது. ஓகே, இங்கே கரண்ட் எவ்வளோடா அப்படின்னா 2 ஆம்பியர். அடுத்து வோல்ட் மீட்டர் ரீடிங் கேட்குறான். இப்போ வோல்ட் மீட்டர் ரீடிங்கில் என்ன இருக்குன்னு கேட்குறான். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே 12 வோல்ட் கொடுத்துட்டானா, அப்போது இந்த ஜங்ஷன் இங்கே இது ஒரு இவனும் இங்கே எப்படி இருக்குது? பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்குறான்? 12 வோல்ட் கொடுத்துருக்குறான். ஆப்வியஸாக வோல்ட் மீட்டரில் என்ன தான் கிடைக்க போகுது? 12 வோல்ட் தான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ரைட். ஏன்னா ஏவும் பியும், லேம்ப் ஏவும் பியும் பேரலாக இருக்கிறதுனால. ஓகே, ரைட். இப்போ இந்த ஜங்ஷனுக்கும் இந்த ஜங்ஷனுக்கும் 12ன்றப்போ இந்த ஜங்ஷனுக்கு இந்த ஜங்ஷனுக்கு 12. அப்போ இந்த 12ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் லேம்ப் பி ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் R2ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். அப்போது அடுத்தது பாருங்க, லேம்ப் பி ஆப்ரேட்ஸ் அட் ஏ ரேட்டட் வோல்டேஜ். கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறான் பாருங்க? 3 ஆம்பியர் கொடுத்துருக்குறான். ஓகே, 3 ஆம்பியர் கொடுத்துருக்குறானா? ஸோ இங்கே கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்பியர். ஓகே, ரைட். இப்போ ஆரோட வேல்யூ கேட்டிருக்கிறான், R2ஓட வேல்யூ கேட்டிருக்கிறான். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரண்ட் இந்த ஃப்ளோ போகும்பொழுது உனக்கு 3 தான் போகுது. ஸோ இதுவும் சீரியஸாக இருக்குது. அப்போ இங்கேயும் கரண்ட்டு 3 ஆம்பியர் தான். இந்த அக்ராஸாக இருக்கக்கூடியது உனக்கு எவ்வளவு? 6 வோல்ட்டு. அப்போ R2 is equal to எப்படி போட்டுக்கலாம்? R2 is equal to 6. ரைட். லேம்ப் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் இருக்கு இல்லையா? லேம்ப் பிக்கு 6 வோல்ட் இருக்குது. இந்த ஜங்ஷனுக்கு இந்த ஜங்ஷனுக்கு 12பா. அதே மாதிரி இங்கேருந்து இங்கேயும் 12 தானே. அப்போ லேம்ப் பிக்கு 6 கொடுத்துட்டு ஆப்வியஸாக இங்கே 6 வோல்ட்டு தான் இருக்க போகுது. ஓகே, ஓகே, ரைட். பேரலில் இங்கே 12 இருக்குப்பா. இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு 12. அப்போ நமக்கு இங்கே 6 வோல்ட், லேம்ப் பியோட ரேட்டட் வந்து 6 வோல்ட்னா இந்த இடத்துல எனக்கு கிராஸ் ஆகிறது 6 வோல்ட். அப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரப்போகுது? எஸ், R ஈக்குவல் டு எஸ் வி பை ஐ எவ்வளோ வரும்? எஸ், 2 ஓம் வந்துடும். ஓகே, ரைட். இப்போது இந்த இடத்துல கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். நல்லா பாருங்கள், இங்கே வர்றது 2 ஆம்பியர், இங்கே வர்றது 3 ஆம்பியர். அப்போ இங்கே ஆப்வியஸாக போகும்பொழுது நமக்கு எவ்வளோ வரும்? கரண்ட் அக்ராஸ் திஸ் ஆர் எஸ் 2 + 3 5 ஆம்பியர் வரப்போகுது. ஓகேவா? இந்த ஜங்ஷனுக்கு என்டரிங் கரண்ட் 2 ஆம்பியர், இந்த பக்கம் இருந்து வர்றது 3 ஆம்பியர். ஸோ டோட்டலாக 5 ஆம்பியர் வரப்போகுது. அப்போ R அப்படின்னா R1க்கு எவ்வளோ வரப்போகுது? R1 is equal to V by எஸ் V by இங்கே 12பா. ரைட். இந்த இடத்துக்கு 12. அப்போ இங்கேயும் 12. இது எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 12 தான். அப்போ மிச்சம் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? இங்கே 3 வோல்ட். அப்போ இங்கே கூடிய R எவ்வளவு? R ஈக்குவல் டு V by I. V is equal to என்னது?
V is equal to 3, I is equal to 5. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 0.6 ohm. ஓகே, அதுதான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு லேம்ப் ஏவோட கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 ஆம்பியர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வோல்ட் மீட்டர் ஏன்டா 12 வோல்ட்னா மேலே இருக்கிற லைனில் 12, அதனால் பேரலாக இருக்கிறதுனால 12னு போட்டோம். அடுத்தது R2 ஓடது பார்த்தீங்கன்னா மொத்தம் 12, அப்போ லேம்ப் பிக்கு 6 வோல்ட், அப்போ R2வில் 6 வோல்ட், அதை வச்சு நம்ம R2 is equal to 2 ohmனு கண்டுபிடிச்சோம். அப்போ கடைசியாக வந்து வரக்கூடிய கரண்ட் வந்து 5 ஆம்பியர், வோல்டேஜ் வந்து ரிமைனிங் 3 வோல்ட் இருக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம 0.6 ஓம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து விஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு போனது, அது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓம்ஸில் தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட்டு ஓம்ஸில் நீங்கள் ஓம்ஸில் எழுதிடுவீங்க. அடுத்து ஓம்ஸில் என்ன பண்ணுவீங்க? வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டை எழுதிருப்பீங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் ஆன் இட், அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஹவுஸ் ஹோல்டு ஃபேன் 5 ஃபேன் ஓடுதான், ரேட்டடு 500 வாட்டு, 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நமக்கு மொத்தம் 2 டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று எலக்ட்ரிக் ப்ரெஸ்ஸு. ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். 1 டேக்கு எவ்வளோன்னு பாருங்கள். 1 டேக்கு வந்து 5 ஃபேன்ஸ், அப்போ 5 ஃபேன்ஸ்னால் 5 இன்ட்டு 100 வாட். ஓகே, ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 100 வாட்ஸ் எத்தனை மணி நேரம்? எஸ், 4 மணி நேரம் யூஸ் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 5 லேம்ப்பு 5 ஃபேனு ஒவ்வொன்று 100, 4 ஹவர்ஸு. அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோட வருது அப்படின்னா 1 டேக்கு 5 இன்ட்டு 100 இன்ட்டு 4, 5000, 2 யூனிட் வருது. ஓகே, 2 யூனிட். ரைட், நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ 100, 4 or 5? எஸ், 5 ஃபேன்ஸ். ஓகே, ஒரு நாளைக்கு ஃபேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேன் எடுத்துக்கோங்க. 1 டேக்கு 5 ஃபேன்ஸு 100 வாட்ஸு. அப்போ நமக்கு எவ்வளவு? 500 வாட்ஸ். அப்போ 500 வாட்ஸு 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 2000 வாட்ஸ். 2000 வாட்ஸ்னால் 2 யூனிட் வருது. 2 யூனிட் வருது. அடுத்து எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷு. எலக்ட்ரிக் ப்ரெஷ் 1 டேக்கு பாருங்கள். 1 டேக்கு என்ன வருது? 500 வாட்டு. 500 வாட்டு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறான்? ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறான். இது ஒரு டிவைஸ் தான். அப்போ அதுக்கு வந்து 1 யூனிட்டு. ஏன்னா 2 இன்ட்டு 500 1000 வாட்ஸு, அதாவது 1 யூனிட். ஓகே, அப்போ 1 யூனிட்னா மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் ஃபேன் அட் ரைட். ஓகே, இப்போ 1 டேக்கு ஃபேனுனால 2, ப்ரெஸ்ஸுனால 1, 3 யூனிட் ஓடிட்டுருக்கு. இப்போ நமக்கு 60 நாள் சொல்கிறான். அப்போ 60 நாளுக்குன்னு என்ன போடுவீங்க? 60 இன்ட்டு 3 யூனிட்டு 180 யூனிட். ஓகே, 180 யூனிட். அப்போ 180 யூனிட்னு என்ன போடுவீங்க? ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 6.5. அப்போ 180 இன்ட்டு 6.5. ஸோ இது நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஜூல் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ இதை நம்ம பண்ணியிருப்பீங்க. அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் ஏ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். H is equal to I squared RT. இந்த இதை வச்சு எழுதிடுங்க பேசிக் டெஃபினிஷன்ஸு. இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கான். பேரலாக கனெக்ட் பண்ணால் எப்படி ஹீட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வைக்கிறான். இதே சீரீஸில் கனெக்ட் பண்ணால் 2 + 4 6 ஓம் வரும். பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா 2ம் 4ம் பேரலாக கனெக்ட் பண்ணால் யூ வில் கெட் என்ன வரப்போகுது? 1/2 + 1/4 is equal to 3/4. ஸோ 4/3 வரும். ஓகே, அப்போ ஹெச் நீங்கள் ஃபஸ்ட் இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வரப்போகுது? I squared RT. ஓகே, I squared RT இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ I squared
அப்போ இதை நீங்கள் ஐ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வி பை ஆர் ஃபார்மெட்டில் எழுதினீங்கன்னா என்ன போட்டுக்கலாம், வி ஸ்கொயர்டு பை ஆர்னு போட்டுக்கலாமா, வி ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் இன்ட்டு டி, அதாவது ஐ ஸ்கொயருக்கு பதிலாக வி ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஆர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் வி ஸ்கொயர்டு பை ஆர் இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரீஸை போடுங்க, அடுத்து பேரலில் போடுங்க. ஓகே, அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்எஸ் போடுறீங்க, ஃபஸ்ட்டு சீரீஸ் போடுங்க. சீரீஸை போட்டிங்கன்னா வரும் வி ஸ்கொயர்ட் பை ஆர்எஸ். ஆர்எஸ்ங்கிறது எவ்வளவு, 6. ஓகே, ஆர்எஸ்ங்கிறது 6t. அடுத்து பேரலல்னால வரக்கூடிய ஹீட் எவ்வளவு, வி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆர் எவ்வளோ இருக்குது நமக்கு, 4/3. 4/3 மேலே போகுமா, மேலே 3 வந்துடும் இன்ட்டு டி. ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா வி ஸ்கொயர்டு டி கேன்சல் ஆகிடும். அடுத்து உனக்கு என்ன இருக்கும், 6 1/6 வரும், அடுத்து 3/6 4 வரும். ஓகே, அப்போ நமக்கு உனக்கு என்ன வரும், எஸ் 4/18 வரும். அப்போ 4/18 என்ன வரும், 2/9 வந்துடும். ஓகேவா, இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ. சீரீஸுக்கும் பேரலில் கனெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய ரேஷியோஸ் இது நமக்கு வரும், 2/9 வரும். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.